ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். 40 வயதுக்கு மேல பெண்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது? ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு ஏஜ்லயுமே உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. அது நம்ம கையிலே இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன்ஸோட சேஞ்சஸ் ஒவ்வொரு கட்டத்திலயும் நமக்கு நிறையவே நடக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு உடல் அது 40 வயதிற்கு மேற்பட்ட ஒரு 45 வயதுல இருக்கிறோம்னா, கட்டாயம் பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, வெயிட் கெயின் ஆகுறது. திடுதிடுன்னு வெயிட் கெயின் ஆயிடுச்சு. என்னன்னே தெரியலையே! அப்படின்னு நம்ம யோசிப்போம். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போதோ, இல்ல நம்ம உடல்ல ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல எக்ஸஸா செக்ரீட் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்களால உடல் பருமன் அதிகரிக்கிறது அப்படின்றது நெறைய பெண்களுக்கு நடந்துட்டு தாங்க இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி. அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றது, கடகடன்னு நமக்கு என்ன ஆகும்னா, கால்சியம் உடல்ல குறைய ஆரம்பிச்சு, போன் டென்சிட்டி குறைஞ்சிடுது. ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா இந்த மாதிரி கண்டிஷன்ல மூட்டு வலி, முதுகு வலி, அ குதிகால் வலி இந்த மாதிரி நம்ம உடல்ல ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நெறையவே வந்துர ஆரம்பிச்சுருங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன ஃபேஸ் பண்றாங்கன்னா, மூட் ஸ்விங். அடிக்கடி மூட் ஸ்விங் வரும். எப்படா இவ ஹேப்பியா இருப்பா, எப்ப எரிஞ்சு விழுவான்னே தெரியாதுன்ற மாரி வீட்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூட் ஸ்விங் வர ஆரம்பிச்சுருங்க. அடுத்தது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் நெறைய ஏற்படுது. அப்போ 40 வயதை கடந்திருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரியான ஒரு உணவு முறைய நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும்? லைஃப் ஸ்டைல்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? நம்மளுடைய முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் வந்துட்டுருக்கும். அதிகமான உதிரப்போக்கு. இப்போ பீரியட்ஸ் வந்ததுன்னா 15, 20 நாட்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு 3 மாதங்கள், 4 மாதங்கள் பீரியட்ஸ் வரல. அதுக்கப்புறம் வந்துச்சுங்க பீரியட்ஸு. 1 மந்த் எனக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்ல. இதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, அ ரத்தம் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இது நெறைய பெண்கள் அ இந்த வேதனைய அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃப்ளோ அதிகமா இருந்துச்சுன்னா, உடல்ல எப்படிங்க பிளட் இருக்கும்? அனீமியா அப்படின்ற ஒரு சிவியர் அனீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர ஆரம்பிச்சுரும். அத தாண்டி ஒபிசிட்டி நடக்கவே முடியலங்க. குது கால் வலிக்குது, மூட்டு வலி இருக்கு, அடிவயிற்று வலி தெரியுது, அடிவயித்துல தொப்பை தொங்குற மாதிரி தெரியுது. இப்போ இடுப்ப சுத்தியுமே நமக்கு வந்து ஒரு டயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு இடுப்ப சுத்தி தசைகள் அதிகமா இருக்கு. தொடைப்பகுதியில தசைகள் அதிகமாயிடுச்சு. எவ்வளோதான் நானும் டயட்ல இருக்கேன். ஏன்னா, ஏற்கனவே உடல்ல அனீமியா, ரத்த சோகை இருக்கு, கால்சியம் குறைபாடு இருக்கு. இதுல டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, சில சத்தான உணவுகள் சாப்பிடாம நம்ம குறைச்சு விட்டுருவோம். அந்த மாரி இருக்கும்போது, உடல்ல நெறைய பாதிப்புகள் ஏற்படுங்க. அப்போ இதுக்கு என்னதான் பண்றது? இந்த ஏஜ்ல நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள். அப்போ சாப்பிட வேண்டிய விஷயங்கள் நியூட்ரிஷன் சத்து நிறைந்ததாகவும் இருக்கணும். அதே சமயம் நம்ம உடலுக்கு அதாவது சைக்காலஜிக்கலாவும் மூட் ஸ்விங் வராமலும் நம்மள பார்த்துக்கணும். அந்த மாதிரி உணவுகள் தாங்க கட்டாயம் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த உணவுகள் எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ரெகுலரா இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு 40 வயதை கடந்த பெண்கள் ஹேப்பியா நம்ம இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல உணவு பொறுத்தவரைக்கும் அதிகமான டீ, காஃபி குடிக்கிறீங்களா? அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக கருப்பட்டி காஃபி குடிக்க பழகுங்கள். இப்ப பெண்களை பொறுத்தவரைக்கும் பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணும்போதும் சில வகையான உணவுகள்லாம் நம்ம குடுப்பாங்க. அதுல கருப்பட்டி ரொம்ப முக்கியமானது இல்லையா? கருப்பட்டி காஃபி குடிக்க பழகிக்கோங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்ல கால்சியம், அயர்ன் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். இதுக்கு தான் கேழ்வரகு ரொம்ப முக்கியமானது. வெள்ளை சோளம் மறக்காமல் பெண்களே இந்த வெள்ளை சோளம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான கால்சியம், ரிச் ஃபைபர் சிலருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப வருஷமா மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். கவலையே வேண்டாம். வெள்ளை சோளம் ரொம்ப சிறந்தது. ரிச் ஃபைபர் இருக்கு. அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தா அத தடுப்பதற்கான வழிமுறைகளும், அதிகமான கால்சியம், இரும்புச்சத்து இருக்கிறதும் இந்த வெள்ளை சோளத்துல தான். இத வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. வெள்ளை சோளம் நல்ல நம்ம இட்லி, தோசை மாதிரி எடுத்துக்கலாம்.
பணியாரம் செய்து சாப்பிடலாம். வெள்ளை சோளம் வந்து 1, 2 இடிச்சுட்டு அதுல சாதம் மாதிரி சமைத்து சாப்பிடலாம். இதனோட கம்பு, இந்த சிறுதானிய வகைகள்ல கம்பும் முக்கியமானது. பெண்களுக்கு நல்ல வலிமை தரக்கூடியதுங்க. வாரத்துக்கு 2, 3 நாள் மறக்காம வெந்தய பால் குடிக்க பழகிக்கோங்க. வெந்தய பால் எப்படின்னா, இரவு நேரத்துல ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுட்டு, காலையில நல்லா அரைச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுல பால் கலந்து குடிச்சுக்கிட்டே வாங்களேன். மாற்றம் நம்ம உடல்ல அதிகமாக தெரியும். ஹேர் ஃபால் இருக்கிறது, மூட் ஸ்விங் இருக்கிறது, அதிகமான உடல் உஷ்ணம். இந்த உடல் உஷ்ணம் தான் இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்களுக்கு இருக்கும். அதுவும் ஒரு 40 வயதை கடந்திருக்கிறவங்களுக்கு அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாவே இருக்கும். ஒரு பக்கம் பீரியட்ஸ் இப்படி இர்ரெகுலரா இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த வெந்தயம். வெந்தய பால் நீங்க தவறாம பயன்படுத்திட்டு வாங்களேன். உடல்ல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. சித்த மருத்துவத்துல பெண்களுக்குன்னே நிறைய மருந்துகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுல பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதுன்னா அஷ்ட வர்க்க சூர்ணம். இத வாங்கி வச்சுக்கோங்க. அதிகமா பீரியட்ஸ் போயிட்டே இருக்கா? இல்ல இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கா? அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்ட வர்க்க சூரணத்த நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க. இந்த அஷ்டவர்க்க சூரணம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை, இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெகுலரா நம்ம அஷ்டவர்க்க சூரணம் பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நலன்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இரவு நேரத்துல கட்டாயம் குறைந்தது 7 மணி நேரமாவது தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். தவறாம நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் தேவைங்க. கான்ஸ்டிபேஷன் இல்லாம பார்த்துக்கோங்க. இதுலயே சித்த மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா மூலக்குடோரி எண்ணெய். மூலக்குடோரி எண்ணெய் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு. இதற்கும் பயன்படுத்தலாம். இரவு நேரத்துல தூங்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான உடல் உஷ்ணம் தெரிஞ்சதுன்னா, கால் பாதத்துல இந்த மூலக்குடோரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? கால் பாதத்துல இந்த மூலக்குடோரி எண்ணெயை அப்ளை பண்ணிட்டே தூங்கும்போது அதிகமான உடல் சூடு குறையும். ஒரு 5 துளிகள் போதும். 2 கால்லயுமே சேர்த்து இதுல ஒரு 5 துளி, இதுல ஒரு 5 துளி நல்லா உள்ளங்கால்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கம் வரும். உடல் சூடு வராமல் இருக்கும். அதிகமான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. அத்தி பிஞ்சு, முக்கியமாக சுண்டைக்காய் நல்லாவே துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. மஞ்சள் கிழங்கு நீங்க பயன்படுத்தலாம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, கொத்தவரங்காய், கோவக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும். இதுலயே முக்கியமாக வாழைப்பூவை கஷாயமாக போட்டு குடிங்க. அதிகமான உதிரப்போக்கு குறைய ஆரம்பிக்கும். வாழைப்பூவை கஷாயமாக குடிக்கலாம். இதனோடு சேர்த்து மாதுளை ஓடு இல்ல பிஞ்சு மாதுளை இதையே நம்ம கஷாயமாக தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த வாழைப்பூலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவோட சோம்பு சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டியும் சேர்த்து வடிகட்டி அதை குடிச்சுக்கிட்டே வரலாம். ரெகுலரா இதை குடிச்சிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி குமரி கஷாயம், அசோகப்பட்டை கஷாயம் இந்த மருந்துகளும் சித்த மருத்துவத்துல இருக்குங்க. இப்போ பெண்கள் 40 வயதிற்கு மேல இந்த உணவுகள் எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும். இப்போ கட்டாயம் அவங்கவுங்க ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? இப்போ 40 வயதுக்கு மேல அப்படின்னு சொல்லும்போது உடல்ல எல்லா சத்துக்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த உணவுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.